பாதுகாக்கப்படுவாங்க என்ற ஒரு ஹதீஸ் இது. அத்தோட நேர காலத்துல அவங்கள இந்த உலகத்துல திட்டனாக்கள்ல மாட்டிக்கொள்ளாமல் அவசரமாக எடுத்துக்கொண்டான் என்ற நன்மாராயத்தோட அவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வோம். அவங்களுக்காக வேண்டி நாங்கள் குறிப்பாட்டி قال الله تعالى في قرآنه الكريم كل نفس ذائقة الموت وقال النبي صلى الله عليه وسلم إن نفسا لن تموت حتى يستكمل رزقها أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமானவர்களே, ஒரு கவலையான நிலைமை முழு அக்குரணையிலையும் வெளிநாடுகளிலேயும் பேசப்படக்கூடிய 2 ஜனாசாக்கள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாருமே துவா செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய வழிமுறை என்னென்றால், யாருக்கு எந்த அஜலை வச்சிருக்கிறானோ அந்த அஜல்ல அந்த நேரத்துல போய்த்தானா. உலகத்துக்கு எவ்வளவு தேவையான ஆளாக இருந்தாலும் ஒரு செகண்ட் பிற்படுத்துறதும் இல்லை. தேவையே இல்லாத ஆள்னு சொன்னாலும் ஒரு செகண்ட் முற்படுத்துறதும் இல்லை. கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, யாரையாவது பிற்படுத்தணும் என்ற தேவை அல்லாஹ்க்கு இருந்திருந்தால், அப்படி அல்லாஹ் யாராவது பிற்படுத்துறேன்னு சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பிற்படுத்த. சும்மா யோசிச்சு பாருங்க, வாலிபர்கள் எல்லாருமே கூடியிருக்கிறோம். இந்த ஜனாசா எங்களுக்கு ஆகப்பெரிய ஒரு படிப்பு. இந்த வயசுல செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வயசானதுக்கு பின்னால நாங்க தௌபா செஞ்சு கொள்ள இயலும், தொழுது கொள்ள இயலும், மத்த அமல்களை செஞ்சு கொள்ள இயலும் என்று நினைக்க யாருக்கும் வேணும். எந்த வயசுல மௌத்து வரும்னு யாருக்கும் தெரியும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியும். சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த ஜனாசாவை எவ்வளவு சந்தோஷமாக கஷ்டப்பட்டு படிக்க வச்ச தந்த மனைவி, கஷ்டப்பட்டு படிச்ச தந்த சகோதரி, அதுக்குரிய ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு பார்க்க போறதுக்கு ரெடியாக இருந்தது. யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க இப்படி ஒரு ஜனாசா. நாம் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், ஜனாசால நேற்று வரைக்கும் எந்த விஷயம் எல்லாம் நான் முடிவெடுத்தேன், எந்த விஷயம் எல்லாமே நான் முடிவெடுத்தேன். சும்மா யோசிச்சு பாருங்க, நேத்து போல பைக்கை யாரு ஓட்டுறாண்டு இவங்க 2 பேரும் பேசிதான் முடிவெடுத்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த ஜனாசா வேலை யார் ஓட்டுறேன்னு அவங்களுக்கு முடிவெடுக்க என்ன உறுப்பு போட்டு போகணுண்டு இரவு 5 மணி வச்சிருப்பான். நான் எங்கேக்கு அந்த வெள்ள கூட ஒவ்வொரு செய்தியும் யோசிச்சு பாருங்க. அவங்க துஆ செய்வாங்களாம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத். மௌத்துடைய நேரத்திலும் மௌத்துக்கு பின்னாலும் பரக்கத்து செஞ்சுது விளக்கம் எழுதிக்கிறாங்க. மௌத்துக்கு பின்னால பரக்கத்தினால் ஏண்ட மௌத்துடைய நேரத்துல சமூகம் அழுது கொண்டு எனக்கு தௌபா செஞ்சு எனக்காக இஸ்திக்ஃபார் செஞ்சு என்ற ஜனாசால கலந்து கொள்வாங்களா, அல்லது போய் சேர்ந்தது நல்லம்டுவாங்களா? வாலிபர்கள் பாவம் செய்ய போகல, பாவம் முன்னாளிக்க போகல. இந்த நேரத்தை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பாருங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் துவா செய்யலாம். மசாலா இந்த ஜனாசாவுடைய விஷயம் இல்லை. இந்த ஜனாசாவுடைய விஷயத்துல மனைவியை படிக்க வைக்கணுன்றதுக்காக வேண்டி எத்தனையோ வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிறான், குழந்தைய பார்த்து கொண்டிருக்கிறான். எல்லாம் எங்களுக்கு படிப்பிடு, எல்லாம் எங்களுக்கு படிப்பிடு. ஒவ்வொருத்தரும் யோசனையோட இருந்து கொள்ளுங்க. நாங்க எல்லாம் கட்டாயம் மூத்தாக போறோம், அதுல மாத்து கருத்து இல்லை.
எங்களை மௌத்துக்கு பின்னாலே எங்களை குடும்பம் எங்களை சூழ இருக்கிறவங்க துவா செய்கிற மாதிரி எங்களை வாழ்க்கையை அமைச்சு கொள்ளும். உங்களோட நண்பனை உங்களோட குடும்பத்துல இந்த மௌத்தாகின 2 ஜனாசாவையும் எடுத்துக் கொள்ளுங்க. எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு பேசலாம். அந்த கடையில் இருந்தாரு, நல்லா நடந்து கொள்வாரு, கண்டா நல்லா இறக்கமா பேசுவாரு, வீட்டு வேலைகளை செய்வாரு, உறவுகள் சொல்லி பேசுவார், எல்லா விஷயங்களையும் பேசுறாங்க. மாஷா அல்லாஹ் பாருங்க, சுன்னத்தான தாடியோட மௌத்தாகிறான், சுன்னத்தான தாடியோட மௌத்தாகிறான், துவாவுக்குள்ள காரணமாக இருக்கிறான். கண்ணியமானவங்களே, இன்னொரு செய்தி மிச்ச நேரம் பள்ளியிலையும் பேசினாங்க, இதை கட்டாயம் நான் சொல்லியே ஆகணும். குடும்பத்துல இன்னைக்கு பெரிய ஒரு வழக்கத்தை விட்டுட்டு மௌத்தாகிறார். எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கு. நாங்க போக்கோக்குள்ள சிரிச்சு கொண்டு வந்து எவ்வளவு ஆசைகளோட கட்டி பிடிச்சு மோது கொள்வோம். இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு அதுக்கு வாப்பா இல்லை. மார்க்கம் அந்த பிள்ளைக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான பேர். ஆனால் நபிக்கு கொடுத்த பேர், நபியவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இந்த புள்ள வாழ்க்கை. குடும்பம் நினைச்சு கொள்ளுவோம், இந்த ஜனாசா எங்களோட குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பறக்கத்தை விட்டுடுமோ தாய். ஒரு நாளும் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் இத சுமையாக நினைச்சிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலைய தடாவிரத்தை கூட சொர்க்கத்துடைய இபாதத்தாக சொன்னான். யார் இந்த பிள்ளைய அரவணைச்சு கொள்வாங்களோ சொர்க்கத்துல என்னோட இவ்வளவு நெருக்கமாக இருப்பாங்கன்னு 2 விரலை காட்டி சொன்னான். கண்ணியமானவங்களே, குடும்பத்தினர்கள், நண்பர்கள், அயலவர்கள் எல்லாம் நினைச்சு கொள்ளுங்க. இவ்வளவு நாள் நான் தடாவின அந்த புள்ள சாதாரண ஒரு புள்ள, இன்னைக்கு நான் தலையை தடாவ போற அந்த புள்ள இந்த சொர்க்கத்துக்குள்ள ஒரு காரணமாக இருக்கும் என்றதை யாரும் மறந்துடுவார், யாரும் சுமையாக நினைக்குவார். எங்களோட சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு என்னென்றால், ஜனாசால பேச போக்குள்ள அழுவோம், கையேந்துவோம், ஆனால் ஒரு சில மாதங்கள் அது மறந்துடும். எத்தனையோ அநாத பிள்ளைகளுடைய விஷயம் மிக கவலைக்கூடிய நிலைமையாக இருக்கு. இந்த குடும்பத்தை பொறுத்தவரையில இன்ஷா அல்லாஹ் சமூகத்துக்கு கூடுதலாக பேசக்கூடியவங்க, பாடுபடக்கூடியவங்க இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், ஒரு முன்மாதிரியான குடும்பமாக இந்த குடும்பத்துல இதை ஆரம்பிச்சு வச்சாங்க அநாத பிள்ளைகளுடைய விஷயத்துல என்று பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக நிச்சயமாக இது இருக்கணும் என்றது ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். அதே நேரம் அதே குடும்பத்துல கணவன் இல்லாத ஒரு விதவை இருக்கிறான், கணவன் இல்லாத ஒரு விதவை ஒரு ஆசையோட இருந்திருப்பாங்க. தன் கணவன் வருவாரு, என்ன படிக்க வச்சவர் உமா வாப்பா வருவாங்க, அவங்களோட கணவனும் வருவாரு, அவங்களுக்கு முன்னால நான் சர்டிபிகேட் எடுக்கணும். ஆனால் இன்னைக்கு அந்த கனவுகள் எல்லாம் மறந்துட்டு இதால இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணுடைய விஷயத்துல அத்தனை பேரும் துவா செய்யணும். ஹதீஸ் வந்திருக்கிறது, சாஇ அலல் அர்மலா கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ். விதவைகளுடைய விடயங்கள்ல கவனம் செலுத்துறவங்க, அவங்களுக்கு உதவி செய்யறவங்க, நபியுடைய காலத்துல ஜிஹாதுக்கு சென்று உயிரை விடுறதுக்கு போய் தீன காப்பாத்தினவங்களுக்கு என்ன கூலி இருக்கிறதோ அந்த கூலின்னு ஹதீஸ்ல வந்து. இந்த விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சு கொள்ளுங்க. ஆனா அந்த பிள்ளைய விஷயத்தை மறந்துடவான். அதே நேரம் பள்ளியிலையும் ஹசரத் ஞாபகப்படுத்தினாரு, திரும்பவும் சொல்றேன், அனந்தர சொத்துக்கள் இருந்தால் 100க்கு 100 அதுல சரியாக உலமாக்கள் அணுகி அதை கேட்டு சரியான முறையில அதை செஞ்சு கொள்ளுங்க.
எந்த மாற்றமும் செஞ்சிருவானோ. இந்த 2 பேரும் உடுத்த உடுப்புல கூட அனந்தரம் இருக்கு. இறக்கத்துக்கு நானா எடுப்பீங்க, தம்பி எடுப்பீங்க, பரவாயில்ல எடுத்துக்கொள்ளுங்கோ. மொபைல் போனை எடுப்பீங்க, உம்மா இறக்கத்துக்கு ஏதாவது எடுத்து வைப்பா. ஆனால் அனந்தரக்காரர்களுடைய அனுமதியோட இதை நான் எடுத்திருக்கிறேன் அல்லது அனந்தர சொத்துல அதை கணக்கு பார்த்து அதை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்ல மௌத்தை தந்து கடைசி நேரம் துஆவுக்குள்ள மௌத்தாக எங்களுடைய மௌத்தை ஆக்குவானாக. ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். يا رب نعمه وإكافي مزيدا. اللهم صل على محمد وعلى محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. يا الله ரப்பே ரஹ்மானே, செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிரியா அல்லாஹ். தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். கபரடியில கேட்கிறோம் யா அல்லாஹ். 2 பேரை வழி அனுப்ப வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். வாலிபர்கள் யா அல்லாஹ். குடும்பங்கள் நண்பர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். குடும்பம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். முக்கியமான நிலைமையில வந்து இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இறக்கமானவர்கள் யா அல்லாஹ். கடைசி நேரத்தில் வருத்தத்தோட வந்தவர்கள் யா அல்லாஹ். பொண்ணு முடிவு யா அல்லாஹ். கபூல் செய்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். வருத்தத்தோடு வந்தவர்கள் யா அல்லாஹ். பொண்ணு வேதனை கொடுக்கிறார் யா அல்லாஹ். தாங்க முடியாது யா அல்லாஹ். நபியுடைய சுன்னத்தோட வந்தவர்கள் யா அல்லாஹ். இரக்கம் காட்டியா அல்லாஹ். அவருடைய நிலைமைகளை சீராக்கிறியா அல்லாஹ். பயங்கரமான மலக்குமார்களை அனுப்பிடாதே அல்லாஹ். தனிமையில நீயே துணையாக இரியா அல்லாஹ். நல்ல முறையில நடந்து கொண்டவர்கள் யா அல்லாஹ். நபியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நல்லவர்கள் என்று சமுதாயம் சொன்னால் அவர்களுக்கு நீ சொர்க்கம் கொடுக்கிறாய் என்று சொன்னார்கள் யா அல்லாஹ். எத்தனையோ பேர் நல்லவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். எத்தனையோ பேர் சேர்ந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். எந்த வசதியும் இல்லாதவர்கள் யா அல்லாஹ். கஷ்டத்திலே வளர்ந்தவர்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய ஜனாதாவுக்கும் முழு மஸ்ஜிதுக்கும் நிறைய ஆள் வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையை பார்த்து வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், குடும்பத்துக்கு ஆறுதலை கொடுத்துரு யா அல்லாஹ். அல்லாஹ், நல்ல மனிதர்கள் யா அல்லாஹ். நல்ல வாலிபர்கள் யா அல்லாஹ். தொலைக்கொண்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். உண்மையாக வியாபாரம் செய்தவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், கேட்டு நின்றவர்கள் இல்லை யா அல்லாஹ். உழைச்சவர்கள் யா அல்லாஹ். நல்லா உழைச்சவர்கள் யா அல்லாஹ். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த குடும்பத்தை அப்படியாக்கிறியா யா அல்லாஹ். அல்லாஹ், அனாத பிள்ளையை விட்டுட்டு வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். நீயே துணையாக இரியா அல்லாஹ். நீயே துணையாக இரியா அல்லாஹ். தந்தை இல்லை என்ற குறையை காட்டிடாதே யா அல்லாஹ். கணவன் இல்லை என்ற குறையை காட்டிடாதே யா அல்லாஹ். மருமகன் இல்லை என்ற குறையை காட்டிடாதே யா அல்லாஹ். மகன் இல்லை என்ற குறைய, சகோதரன் இல்லை என்ற குறைய காட்டிடாதே யா அல்லாஹ். நீயே நிவர்த்தி செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், சந்தோஷமான ஜனாதாவாக கபூல் செஞ்சு கொள்ளு யா அல்லாஹ். பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிரியா அல்லாஹ். சின்ன சின்ன தவறுகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். நிலைமைகளை சீராக்கிறியா அல்லாஹ். துஆக்கள் எல்லாம் கபூல் செஞ்சு கொள்ளு யா அல்லாஹ். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم ثبت لسانهما بالقول الثابت. اللهم ثبت لسانهما بالقول الثابت. اللهم ثبت لسانهما بالقول الثابت.